சிவனும் ஹரியும் ஒன்று என்ற கருத்தினை விளக்கமாகச் சொல்லுங்களேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு அப்படின்னே சொல்லுவா தெரியுமா? ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதனை விளக்கமாக சொல்வது என்று சொன்னால், இந்த ஆடி தபசு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா? அந்த ஆடி தபசுனுடைய கதையினை படித்தாலே போதுமானது, ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சார், ஆடி தபசுங்கிறது கோமதி அம்மன் இருந்தது தானே? அம்பிகையானவள் சிவபெருமானை நினைத்து ஊசி முனையில் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்தது தானே? இதற்கும் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அப்படியே நாம் அந்த புராண கதையை படித்து பார்க்க வேண்டியது. அந்த கதையிலே எப்படி தெரியுமா சொல்லி இருப்பா? நாகலோகத்தினுடைய அரசர்கள் இருவர்கள் இருந்தார்களாம். நாகலோகம்னு சொல்றோம் இல்லையா? அந்த நாகலோகத்தினுடைய அரசர்களாக சங்கன் என்பவனும் பதுமன் என்பவனும் இருந்தார்களாம். இதில் சங்கன் பார்த்தோம்னா அவர் நாகலோகத்து அரசர்களாக இருந்தாலும் மிகவும் இறைவனின் பால் பக்தியை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதில் சங்கன் அப்படிங்கிறவனை பார்த்தோம்னா எப்பொழுதுமே சிவபெருமானையே பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பானாம். அதே நேரத்திலே பதுமனை பார்த்தோம்னா அவன் நாராயணனையே, அந்த மகாவிஷ்ணுவையே எப்பொழுது பார்த்தாலும் அவன் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பானாம்.